வணக்கம் மெல்வின். விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது குறித்த முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மெல்வின். வணக்கம். அதாவது தற்போது பார்க்கிற முக்கிய செய்தியை பார்த்தீர்கள் என்றால், தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை நிலவரமானது தமிழ்நாட்டில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றே சொல்லலாம். அதாவது தாவேகா தற்பொழுது 108 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது விஜய் தனது இல்லத்தில் தேர்தல் வகுப்பாளரான ஆரோக்கியசாமி மற்றும் அவருடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையை நடத்தி வருகிறார். அதில் குறிப்பிடத்தக்க என்னவென்று பார்த்தீங்கன்னா, திரிஷா அதில் பங்கேற்றிருப்பது இதில் ஒரு மிகுந்த ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தற்போது திரிஷா அவர்கள் விஜயின் இல்லத்திற்கு வருகை தந்த ஒரு செய்தியானது மிகுந்த ஒரு அதிர்ச்சியும் மிகுந்த ஒரு அவர் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றே சொல்லலாம். ஏற்கனவே திரிஷா தாவேகாவில் இணைவார், தாவேகாவில் அவர் செயல்படுவார் என்று தாவேகா தொண்டர்கள் கூறி வந்த நிலையில், தற்போது விஜய் 100 தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலையில் இருக்கும் பட்சத்தில் தற்போது விஜய் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் திருப்பதியிலிருந்து டைரக்டாக திரிஷா விஜய் இல்லத்திற்கு வருகை தந்தது தற்போது அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் பெரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக 65 தொகுதி, திமுக 61 தொகுதி என்று முன்னிலை வகித்து வரும் பட்சத்தில் தாவேகா 100 தொகுதிகளுக்கு மேலாக இருப்பதால் என்ன வேணாலும் நடக்கலாம் என்பது தேர்தல் யூக வகுப்பாளர்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது. சோ விஜயானவர் அவருடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவர்கள் முன்னிலையில் தற்போது அவருடைய இல்லத்தில் ஒரு ஆய்வானது, அதாவது கலந்து ஆலோசித்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்துதான் நாம் அடுத்த கட்ட நகர்வை நாம் தெரிவிக்க முடியும். நன்றி மெல்வின். தகவல்களுக்கு நன்றி மெல்வின்.